இப்போ வந்து நம்ம இது ஒரு கற்பனை செய்து பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு அலாரம் இல்லாம, இல்ல ஒரு ஸ்னூஸ் பட்டன் அமுக்காம, நம்ம தூங்கத்துக்கு பக்கத்துல வந்து எந்த ஒரு மொபைல் ஃபோன் வைக்காம, மொபைல் சத்தம் இல்லாம, ஆனாலும் நம்ம வந்து காலை 5 மணிக்கு எழுந்திருப்போம். ஒரு புத்துணர்ச்சியுடன், விழிப்புடன் என்று நம்ம வந்து உணர்ந்தா வந்து அது வந்து உண்மையா உண்மையா இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஆனா அதுல வந்து ஒரு மந்திரம் இருக்குது. நம்ம வந்து நம்மளுக்குள்ள ஒரு பழக்கத்தை வந்து உண்டாக்கணும் இதுல. இந்த வீடியோல வந்து நான் வந்து காலையில எப்படி நான் 5 மணிக்கு நான் எழுந்திருக்க பழக்கம் பட்டேன் என்று நான் வந்து அதை எப்படி நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் என் வாழ்க்கையில அதை பத்தி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது நேச்சுரல் அலாரம் இல்லாமலே எப்படி நான் எழுந்திருக்கேன் தினந்தோறும் காலையில 5 மணிக்கு, அதை பத்தி தான் உங்களுக்கு நான் பேச போறேன் இந்த வீடியோல. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். இந்த வீடியோ கடைசியில வந்து செவன் ஸ்டெப்னு சொல்லுவாங்க, 7வது படின்னு இருக்கும் தமிழ்ல. 7 ஸ்டெப் அந்த இடத்துல ஒரு சீக்கிரம் ரகசியம் ஒன்று சொல்லறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பொறுமையா கடைசி வரை பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நடுவில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நீங்க நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு புரிய வரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோ பத்தி பேசலாம் வாங்க. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு மை சேனல். என் பேர் வந்து அந்தோனி அம்மா. ஐ எம் ஃப்ரம் மும்பை. ஓகே, இப்போ வந்து எனக்கு பிடித்த ஒரு பழக்கங்கள் தான் நான் இந்த வீடியோல பேச போறேன். அலாரம் இல்லாம நான் சீக்கிரமா எப்படி எழுந்திருக்கிறேன். இது வந்து ஒரு கஷ்டமானது தான் ஆரம்பத்துல. ஆனால் என்ன வந்து என்ன நான் எப்படி நான் வந்து அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்தேன் வந்து நம்பணும். அதை வந்து உங்ககிட்ட நான் இப்ப வந்து சொல்ல போறேன். ஒரு டீட்டெயிலா பேச போறேன். அது வந்து எந்த ஒரு அலாரம் அடிக்காம நம்ம தானா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எப்படி நம்ம எந்திருக்கோம் காலையில, அதை பத்தி தான் பேச போறேன். முதல் ஸ்டெப் இப்ப நான் சொல்ல போறேன். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் காலையில எழுந்திரத்துக்கு. இது வந்து நேச்சுரல் எல்லாருக்குமே ஆகுறதா. இது ஒன்றும் புதுசா இல்லை. சின்ன குழந்தை கூட காலையில வந்து ஸ்கூல் போகிறது நம்ம எழுப்பது எவ்வளவு கஷ்டப்படுவோம்ல. இது வந்து எல்லாருக்குமே இது ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும் காலையில வந்து எழுந்திரதுக்காக. நான் வந்து தினம் காலையில வந்து அஞ்சு தடவை வந்து நான் வந்து என் மொபைல வந்து இந்த ஸ்னூஸ் பட்டனை வந்து அமைக்கிட்டு வச்சு அப்படி வைப்பேன். நான் இந்த ஃபர்ஸ்ட் அலாரம் இருக்கும் 5 மணிக்கு. 5 மணிக்கு அடிக்கல ஆனாலும் அது வந்து ஸ்னூஸ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுவேன். நான் திருப்பி கொஞ்சம் தூங்குவேன். சரி, இன்னும் கொஞ்சம் தூங்காம 10 நிமிஷம். அப்புறம் வந்து 5:15 ஒரு அலாரம் வச்சிருப்பேன். அதையும் அப்படியே ஸ்னூஸ் பட்டன் அமைத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு 5:30 மணி. ஸோ இந்த மொபைல்ல வந்து நான் மொத்தம் 3 அலாரம் வைப்பேன். ஒன்று 5, 5:15, 5:30 மணிக்கு. ஓகே, ஆனாலும் வந்து அது காலையில எழுந்து கொஞ்சம் சோர்வாவே இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப லேசியா இருக்கும். அப்படி ஒரு சோர்வாவே நான் சோர்ந்து போய் தான் எழுந்திருப்பேன். நான் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டேன் நான். ஆனா அது இந்த சோம்பேறியாக இருந்தால அல்ல, என் உடல்ல இருக்க ஒரு கடிகாரத்தை நான் வந்து ரொம்ப புரிந்து கொண்டுகிட்டேன் ரொம்ப சீக்கிரத்துல. அதை நான் சரி வந்து கரெக்டா பண்ணிட்டேன். காலையில வந்து எப்படி நான் வந்து எழுந்திரத்துக்கு ஒரு பழக்கப்பட்டேன். அது வந்து ரொம்ப ஈஸி எழுந்ததுக்கு. அதை தான் நான் இப்ப இந்த வீடியோல நான் வந்து பேசுறேன். இப்ப என்ன தெரியுமா, அது இதுல ஒரு 2வது ஸ்டெப்ல நான் சொல்ல ஆசைப்படுறேன். அது வந்து ரகசியம் வந்து சீக்கிரம் நம்ம எழுந்திருக்கோம் பாரு, அது இல்லை. ஆனா சீக்கிரம் தூங்குவது. நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்துல தான் தூங்குறது ஆசைப்படுவேன். நான் 9:45 10 மணிக்குள்ள நான் வந்து தூங்குறது என் பெட்ல போயிடணும். அது வந்து நம்ம உடம்புல இருக்க ஒரு 24 மணி நேரம் ஒரு கடிகாரம் இருக்கு நம்ம உடம்புல. அந்த கடிகாரம் வந்து நம்மளுக்கு அந்தந்த டைம்ல வந்து என்னென்ன செய்யும் அது கரெக்டா நம்மளுக்கு சொல்லுவோம். எந்த டைம்ல நம்மளுக்கு தூங்குறதுக்கு கரெக்டா அந்த 9:45 ஆச்சுன்னா அந்த கண்ணு சோர்வே ஆகும். நம்ம பொழுதுக்கு நம்ம வேலை செய்யணும்ல, அந்த சோர்வை நம்மளுக்கு கரெக்டா 9:45 வந்து நம்ம ஆனா போயிடணும் பெட்ல. 9:45 10 மணி நடுவுல பெட்ல போயிடணும். ஸோ உங்கள் தூக்கம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விழித்திருக்கும். நேரங்கள் சீராக இருக்கும் போதே அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மொழியில ஒரு அலாரம் மணி அடிக்கும். தூக்கம் வரும், சோர்ந்து போயிடும். ஸோ நம்ம வந்து 9:45 10 மணிக்குள்ள வந்து எந்த ஒரு சாக்கு போக்கு இல்லாமல் பெட்ல போய் தூங்குது போகணும். அப்படிதான் வந்து நான் வந்து எந்த வாழ்க்கையில வந்து நான் வந்து கடைப்பிடிச்சிட்டு வரேன். ஓகேவா? இப்போ வந்து நான் 2வது ஸ்டெப் பத்தி நான் பேசுறேன். நான் நம்ம வந்து நைட்ல வந்து நம்ம மார்னிங் லைட் எக்ஸ்போஷர் இருக்கு தெரியுமா? ஏன்னா வந்து இந்த வெளி வந்து நம்ம கண்ணில் வந்து வெளிப்படணும். அந்த
வெளிச்சம் வந்து ஜன்னல்ல இருக்கும், இல்ல வந்து வெளியே வந்து காக்கா குருவிலாம் அதை நம்ம காதுல இருந்து ஒலிக்கணும். இப்படி இருந்தா வந்து நான் எழுந்திருக்கும் போது முதல் விஷயமா நான் என்ன செய்ய தெரியுமா, என் முகத்துல வந்து ஒரு வெளிச்சம் வராப்புல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் நான். அது மொபைல்ல இருக்க லைட் எடுத்து ஆன் பண்ணி பார்த்தாலும், இல்ல வந்து வெளியே வந்து ஜன்னல கர்டன் திறந்து வெளியே வந்து பாக்குறாப்லயும் வண்டி போகுதா, குருவி கத்துதா, அப்படி ஒரு வெளிச்சம் வந்து என் மனசுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிறாலும் நான் வந்து உணர்வேன் நான். ஒரு அந்த நேரத்துல 5 மணிக்கு சூரிய ஒளிமா வராது, அந்த ஒரு கிளைமேட்டை பொறுத்தப்ப அதுதான் நம்மளுக்கு அப்படியே காலையில எழுந்திருச்சு, சரி வா நம்ம வந்து நம்ம வேலையெல்லாம் சமைக்கணும், நம்ம வந்து ரெடி ஆகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு ஃபீலிங், இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப சூப்பராகும். நம்மளுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணணும், இன்னைக்கு நாள் ஒரு சூப்பர், நம்மளுக்கு இன்னைக்கு இப்படி எல்லாம் பிளெஸிங் கிடைக்க போகுதுன்னு அப்படி நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் இந்த இடத்துல. அதுதான் சொல்றேன் நானு. காலையில எழுந்த உடனே ஜஸ்ட் வந்து நம்ம வந்து முகத்தை வந்து ஒரு வெளிச்சது நிலை கொண்டு வரணும். அது வந்து நம்ம மனநிலையை வந்து மாற்றணும், அது ஒரு ஃப்ரெஷ் ஆகிடும் அது. ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் 3 பத்தி நான் பேசுறேன் நான் இந்த வீடியோல. நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்ன, இது ரொம்ப முக்கியமானது. தூங்குறதுக்கு முன்ன வந்து நம்ம பக்கத்துல வந்து மொபைல் வைக்கவே கூடாது. மொபைல வந்து விட்டு 1/2 முன்னே நம்ம வந்து பெடுக்குள்ள போடணும். அது சில பேருக்கு பழக்கம், மொபைல் வச்சுக்கிட்டே வந்து தூக்கம் வந்துடும். அப்படியே காலையில ஏர்போன் வச்சுட்டு மொபைலை பார்த்துட்டு பக்கத்துல மொபைல் வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தூங்கறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர் வந்து மொபைலை வந்து தனியா ஒதுக்கி வச்சிடணும். இது வந்து எல்லாவற்றையும் வந்து மாத்திடும் நம்மளுக்கு. நான் வந்து நான் மொபைல்ல பேசுறதுக்கு முன்னே வந்து நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இதுக்கப்புறம் நான் வந்து எந்த வாட்ஸ்அப்போ இல்ல மொபைல் எந்த ஒரு எமர்ஜென்சி காலும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். அப்படி சொல்லிட்டு வந்து மொபைலை வந்து கரெக்டா சைட்ல வச்சிருவேன் நான். அது என்ன தெரியுமா, நம்மளுக்கு வந்து நம்ம தூங்கும்போது வந்து நம்ம கண்ணுல வந்து அந்த மொபைல் வெளிச்சம் வருது பாரு, அது நம்ம தூக்கத்தை வந்து கெடுத்துருது. நம்ம சீக்கிரம் தூக்கம் வர்றதுக்கு வந்து அது ஒரு 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 பாண்டேஜ் ஆயிடுது, நம்மளுக்கு தூக்கமே வராது. அந்த மொபைலை பார்த்து சரி இந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்க்கலாம், இந்த ரீல் பார்க்கலாம், ஸோ நம்மளே அதுக்கு ஒரு அடிக்ட் ஆயிடுவோம். ஸோ அப்படி இல்லாம வந்து மொபைலை வந்து 30 மினிட்ஸ் பிஃபோர் நம்ம தூங்குறதுக்கு முன்ன மொபைல் தனியா ஒதுக்கி வச்சணும், இல்ல சைலண்ட்ல போட்டணும். ஏதோ மொபைலை பார்க்கவே கூடாது. அலாரம் வச்சுட்டு கொஞ்சம் தூரத்துல வச்சிடணும், பக்கத்துல பெட் பக்கத்துல வைக்க கொஞ்சம் தூரத்துல வச்சிடணும். அப்பதான் நம்ம அந்த ஒரு ஃபீலிங் வரும், மொபைல் அடிக்குது, நம்ம அலாரம் அடிக்குது எழுந்து நம்ம ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அதற்கு பதிலாக வந்து ஒரு புத்தகத்தை படிப்பேன், இல்ல 2-3 பேஜஸ் பேராகிராஃப் எடுத்து படிச்சுட்டு வந்து தூக்கம் வந்து பட்டன் நான் வந்து தூங்க போயிடுவேன். இது வந்து என்னுடைய தினந்தோறும் நான் செய்யற ஒரு பழக்கம். இது 3வது பழக்கம். இப்போ வந்து 4th ஸ்டெப் பத்தி பேசுறேன். இந்த வீடியோ வந்து 4வது ஸ்டெப் நான் பேசுறேன். கிரியேட் அ ரைட் ஸ்லீப் என்வாயர்மெண்ட். நம்ம தூங்குறது வந்து ஒரு கரெக்டான ஒரு என்வாயர்மெண்ட் வந்து நம்ம உண்டாக்கணும். என்னன்னா வந்து நம்ம விண்டோ பக்கத்துல வந்து கர்டன் இருக்கும் பாரு, கர்டன்லாம் மூடணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, வெளியில ஒரு சத்தம் வரும் பாரு, அந்த சத்தம் வரக்கூடாது. சத்தம் வந்து நம்மளுக்கு ஒரு மைண்டை வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும், நம்மளுக்கு வந்து தூங்குறதுக்கு வந்து இடம் கொடுக்காது, அந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் சரியா இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு சைலண்டான ஒரு அட்மாஸ்பியர்ல வந்து நம்ம பெட்ரூம் வந்து நம்ம வந்து சரிப்படுத்தணும். அப்ப தூக்கம் வந்து கரெக்டா நம்மளுக்கு வந்துடும். அது நம்மளுக்கு வந்து ஒரு ஆழமான தூங்கும்போது நம்மளுக்கே அறியாம காலையில எழுந்ததுவோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எந்த ஒரு டயர்னஸ் தெரியாது இந்த இடத்துல வந்து. இது வந்து இயற்கையாவே நம்ம வந்து எழுந்திருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வழி பிறகும் இந்த இடத்துல. பொதுவாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் வந்து அதே நேரத்துல தான் நான் வந்து தூங்கிட்டு போவேன் பாரு. ஸோ எனக்கு அந்த அந்த பழக்கத்துல இருந்து நான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆயிட்டேன். 9:45 10:45 நான் வந்து நல்ல ஒரு தூக்கத்துல இருக்கணும். நான் 9:45 10 மணிக்குள்ள நான் வந்து பெட்ல இருக்கணும். நான் வந்து அதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து கமிட்மெண்ட் பண்ணிட்டு எந்த பெட்ரூம் வந்து சரியா கர்டன் எல்லாம் சரியா போட்டு வந்து நான் தூங்கத்துக்கு போயிடுவேன். எந்த ஒரு மொபைல் பாக்குறதோ இல்ல புக் அன்னெசரியா கதை பேசிட்டு இருக்கோ அதனால ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டா அந்த நேரத்துல போய் தூங்குவேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆயிடும். இப்போ வந்து 5th ஸ்டெப் பத்தி நான் பேசுறேன். வந்து நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கணும். காலையில எழுந்திருக்கிறது வந்து அது ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கணும். இப்படி இல்லை வந்து நம்ம வந்து தினமும் காலையில வந்து அதே வழக்கத்தை வந்து நம்ம வந்து பின்பற்றி வருவோம். ஒரு நாள் வந்து என்ன திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து சோம்பேறி வரும், இப்படி செய்யக்கூடாது, நம்ம இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் தூங்கலாம், அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு நம்ம காலையில வந்து ஒரு ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும். காலையில எழுந்தவொடனே ஒரு தண்ணி குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு வந்து வெளியே போய் நம்ம வந்து சும்மா அப்படி இந்த குருவிலாம் கத்தும், மரம் செடி கொடிகள் இருக்கும், அதை பச்சை பசேன்னு அதை கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நல்ல ஒரு
ஜஸ்ட் ஒண்ணுமே ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸசைஸ் செஞ்சாலும் வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த நேரத்துல காலையில. இல்லைன்னா அப்படியே ஒரு சலசலப்பு என்ன எதுக்கு நம்ம காலையில எழுந்திருக்கோமோ எதுக்கு எழுந்திருக்கோம் நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷனா இருக்கும். அப்படி இல்லாம வந்து வெளியே போய் ஜஸ்ட் வந்து ஒரு வாக்கிங் பண்றாப்புல ஒரு அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காலப்போக்கில் வந்து அது நம்மள உடலை வந்து சரியான ஒரு இடத்துல வந்து நம்மள வந்து அதை செட் பண்ணி கொடுத்துரும். 5 மணிக்கு நம்மள எழுந்திருக்கணும், வெளியே போகணும், வாக்கிங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வெளியே இருக்க குருவிகளை காற்றெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த 5 மணி ஆச்சு சரி எழுந்து எப்படியோ எழுந்திருக்கணும் அப்படி வந்து நம்மளுக்குள்ள ஒரு பாண்டிங் ஆகிடும். ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தா வந்து நம்ம வந்து அது நம்ம உடல்லே வந்து ஒரு அலாரம் தேவையே இல்லை நம்மளுக்கு. அதே நம்மளுக்கு வந்து நம்ம உடல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும் பாரு நம்ம அது நம்மளுக்கு ஒரு அலாரம் நம்மளுக்கு இந்த சரியான நேரத்துல வந்து அது எழுந்திருக்க நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து 5வது ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லித்தாங்க. இப்போ வந்து 6வது ஸ்டெப்ல வந்து நம்ம ஒரு மனநிலை வந்து மாற்றணும். நம்ம மைண்ட் செட் வந்து ப்ராப்பரா ஷிஃப்ட் பண்ணணும் இந்த இடத்துல. என்னன்னா வந்து சீக்கிரம் எழுந்திருப்பது வந்து அது வந்து நம்ம மன உறுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம், எப்பயுமே வச்சிருக்கோம் நம்ம. அது வந்து நம்ம வந்து எந்த ஒரு சில நாட்கள் வந்து அது வந்து ரொம்ப ப்ராப்ளம்ல கொண்டு போயிடும் நம்மளுக்கு. இல்ல வேண்டாம் எதுக்கு நம்ம கொஞ்ச நாள் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சோம் பாரு இப்போ போதும். இப்ப நம்ம வந்து 5 மணிக்கு தேவையில்ல 6 மணிக்கு எழுந்திக்கலாம். அப்படி இல்லாம வந்து நம்ம வந்து அதை வந்து அது ஒரு கன்சிஸ்டண்டா வந்து நம்ம வந்து மனசுல வந்து வச்சுக்கிட்ட ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட்ல வச்சா வந்து நம்ம வந்து இது வந்து கடைபிடிச்சிட்டு வருவோம். ஆனா நான் சொல்றேன் இது ரொம்ப கஷ்டமா இருந்தான். ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 10 நாளைக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டம்தான் இது. அது வந்து நான் காலப்போக்கில் வந்து அது உங்களுக்கு சரியா வந்து ஒரு பழக்கத்துல கொண்டு வந்துடும். நம்ம காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படியே நம்மளுக்கு ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துடும். அது உங்களுக்கு அலாரமே தேவையில்லை. உங்களுக்கு அலாரம் அறியாமலே நீங்க காலை 5 மணிக்கு வந்து கண் முழிச்சிடும் உங்களுக்கு. சரி காலை நம்மளது ரூட்டீன் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க எழுந்திருப்பீங்க. ஸோ இப்போ நான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் 6 ஸ்டெப் நான் சொல்லி தந்திருக்கேன். இப்போ வந்து நான் வீடியோ ஆரம்பத்துல சொல்றேன் உங்களுக்கு 7வது ஸ்டெப் வந்து ஒரு போனஸ் டிப் நான் உங்களுக்கு சொல்ல தர போறேன். அது இப்போ அந்த நேரம் இப்போ வந்துருச்சு. என்னன்னா வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது வந்து நம்மளது சங்கிலியை வந்து நம்ம உடைக்கணும். பிரேக் த செயின். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்னா வந்து நம்ம மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வந்து ஃப்ரைடே வரை நம்ம வேலை செய்யணும். 5 டேஸ் வரும். ஃப்ரைடே சண்டே நம்மளுக்கு லீவு. அந்த நேரத்துல வந்து நம்ம சோம்பேறியா இருந்து 9 மணிக்கு எழுந்திக்கலாம், 10 மணிக்கு எழுந்திக்கலாம், எல்லாம் தூங்கலாம். அப்படி இருக்கவே கூடாது. எந்த ஆரம்பித்த காலத்துல இப்ப இல்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன நான் அப்படிதான் செஞ்சேன். அந்த நேரத்தில் எனக்கு நான் வந்து ஃப்ரைடே சண்டே எனக்கு லீவ் அடிக்கிறேன், அதனால தூங்குறது. ஆனா வந்து காலப்போக்கில் அது வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆச்சு. ஸோ அப்படி இல்லாம வந்து நம்ம வந்து காலை அந்த ரெகுலர் ரூட்டீனை ஃபாலோ பண்ணணும். இந்த வீக்கெண்ட் வந்துருச்சு, சாட்டர்டே சண்டே வந்துருச்சு, நம்ம எல்லாம் தூங்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. அது என்ன ஆகும் நம்மளுக்கு தென் அகெயின் மண்டே வரும் பாரு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கொண்டு வந்துடும். அப்படி இல்லாம வந்து அது ஒரே கன்சிஸ்டண்டா இருக்கணும். காலையில 5 மணினா 5 மணிக்கு 365 டேஸ் எழுந்திருக்கணும் நம்ம காலையில. இதுதான் ஒரு சீக்கிரட் டிப்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்லறதுக்கு ஆசைப்பட்டேன். இது 7வது ஸ்டெப்ல நான் வச்சிருந்தேன். என்னன்னா வந்து அது நம்ம தூங்குறோம் பாரு அடுத்த நாள் மண்டே வருது பாரு திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த ஒரு மண்டே சாட்டர்டே சண்டே ஒரு என்ஜாய் பண்ண பாரு 10 மணி தூங்குறது. அது ஒரு மனசுல வந்து நம்மள வந்து ஒரு தலைவலியா ஆயிடும், ஒரு டென்ஷன் ஆகிடும், ஒரு என்ன சொல்றது சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு சிக் ஃபீல் பண்ணுவோம். அப்படி இல்லாம வந்து நம்ம அதே ஒரு கன்சிஸ்டண்டா வந்து தினந்தோறும் நம்ம 5 மணிக்கு வந்து அதே மாதிரி லீவு நாள்லயும் நம்மளுக்கு லாங் லீவ்ல இங்கே வெளியே போவோம் சுற்றுறதுக்கு அந்த நேரத்துல எந்த நேரம் ஆகட்டும் அந்த 5 மணிக்கு எழுந்துற பழக்கத்தை மட்டும் நம்ம வந்து தவிர்க்க கூடாது. 5 மணிக்கு கரெக்டா நம்ம எழுந்திக்கணும். இதுதான் உங்களுக்கு 7th பாயிண்ட் நான் சொல்றேன். சரி வாங்க நம்ம வீடியோ கடைசி பக்கத்துல இருந்து வந்திருக்கோம். நான் ரொம்ப டீட்டெயிலா பேசுறேன். எனக்கும் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டா பண்ணணும் தான் ஆசை. ஆனா என்ன பண்ண நினைச்சதெல்லாம் பேசுவது உங்களுக்கு அப்பதான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்ல. அதுதான் நான் வந்து கொஞ்சம் நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன், சாரிங்க. இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா வந்து நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து இப்படிதான் வந்து அதிகாலையில 5 மணிக்கு எழுந்தது பயிற்சி பெற்றேன். அலாரம் இல்லாம எந்த ஒரு ஹாப்பி இல்லாம யார்கிட்டையும் சொல்லி நம்ம சில பேர் வந்து சொல்லுவாங்க பாரு என்னை வந்து 5 மணிக்கு எழுப்பு. என் பையன்லாம் சொல்லுவான் மம்மி என்னை வந்து 6 மணிக்கு எழுப்பு, மம்மி என்னை 7 மணி எழுப்பு. அப்படி யார்ட்டையும் சொல்ல நானே எழுந்திருக்கு நான் இப்படிதான் நான் வந்து பழக்கப்பட்டு நான் இது வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அந்த வாழ்க்கையில. ஸோ வந்து இது வந்து நீங்களும் செய்யலாம், நம்ம எல்லாராலுமே முடியும். இது நம்ம காலையில எழுந்திருக்கிறது இனிஷியல் டைம்ல வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். எந்த ஒரு வேலையும் நம்ம ஆரம்பத்துல வந்து கஷ்டம் தான் படுவோம். ஆனா போக போக வந்து அது ரொம்ப ஈஸி ஆயிடும். இது வந்து நம்ம வந்து ரியலி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து அனுபவிச்சு நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நம்ம
ஒரு ஹெல்த்தி லைஃபாக வாழ முடியும். ஒரு வாரம் இது வந்து நீங்க முயற்சி பண்ண வந்து அது தானாக வந்து அடுத்த வாரம் அது ஈஸியா ஆயிடும் உங்களுக்கு. இது வந்து நம்ம வந்து தூக்கத்தை வந்து அந்த காலையில எழுந்திருக்கும் போற 5 மணிக்கு அதை வந்து கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ண வந்து நம்ம மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கும். நம்ம செய்யற வேலை, ஆபீஸ் போற செய்யற வேலை நம்மளுக்கு கிளியரா இருக்கும். அது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு சக்சஸ் நிலைக்கு கொண்டு வரும். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில இவ்வளவு வெற்றியா இருந்து நான் வாழ்க்கையில ஜெயிச்சு வந்ததுக்கான ஒண்ணுதான். அது எனக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு என் வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சு செஞ்சு நான் வந்து எனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ண நான் வந்து இன்னைக்கு நான் வந்து வாழ்க்கையில வந்து இவ்வளவு நான் சக்சஸா இருந்திருக்கேன். அதுக்கு மேல கடவுள் ஆசீர்வாதம் என் கூட என்னைக்கும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதான் நான் நம்புறேன். லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். மீண்டும் எல்லா வீடியோவும் கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.